மகர ராசிக்காரங்களோட குணாதிசயம், அப்புறம் அவங்களும் கடன் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? எதுக்கோ ஒண்ணு வீடு கீடு கடன் வாங்கியிருப்பாங்க. அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்க ஐயா. நார்த் இந்தியால இருப்பாங்க, சவுத் நம்ம தமிழ்நாடு பக்கம் கொஞ்சம் பாப்புலர் இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரலையா? ஆமா. ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா, அவர் கர்நாடகால பிறந்தவர். ஆமா. ஆனா ம். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண இந்த ராசிக்கு செட் ஆகாது. இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்குலாம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த ராசிக்கு செட் ஆகாது. அதான் நான் எடுக்கிறதோடு நிறுத்திக்கோங்கன்னுவீங்களா? ஆமா. இந்த ராசி நடிக்கிறதோட நிறுத்திக்கணும். நடிக்கணும், எடுங்க. இல்ல டெக்னிக்கல் எடிட்டிங் பண்றீங்கன்னா நின்னுக்கணும். இதுதான் இந்த ராசிக்கு நம்ம சிறப்பா சொல்லுவோம். நம்பர் 1. 2வது என்னன்னா இந்த ராசிக்கு இந்த போகர் சன்னதி இங்கெல்லாம் சொல்லுவாங்க பழனியில குகை உள்ள கோயில்கள். அதான் நினைக்கிறேன் ஐயா. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேரா இந்த குகைக்குள்ளேயே போய் தியானம் பண்ணிட்டு வந்துடுறாரு. பண வரவுக்கு உண்டான அமைப்பு. நீங்க சும்மா சொல்றீங்க, ஆனா அது எனக்கு அப்படி டக்குன்னு. ஆமா. இந்த கும்பம்னா குகைன்னு அர்த்தங்க. கும்பம்னா அங்கதான். வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்க பாலாம்பிகா. உலகம் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த சேனல் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள் அந்த கட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வாழ்க்கை எப்படி போகிறது அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே? அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி, அதில் உங்கள் ராசியும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். சரிங்க, நானே பேசிகிட்டு இருந்தா எப்படி? நம்ம விஜயகுமார் ஐயாவை மீட் பண்ணுவோமா? அவரையே சந்திப்போம். மகர ராசிக்காரங்களோட குணாதிசயம், அப்புறம் அவங்களும் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? எதுக்கோ ஒன்று வீடு கீடு கடன் வாங்கியிருப்பாங்க. அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்க ஐயா. நிச்சயமா. முதல்ல மகராசிய குணாதிசயம் என்னன்னா, தன் இலக்கை தொலைதூரமாக நிலைநிறுத்த ராசி. அப்ப இந்த ராசி தனக்குன்னு ஒரு குறிக்கோளை வகுத்துக்கும், அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்க ராசி. இந்த ராசி தாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. பல நாடுகள் சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல பாப்புலர் ஆகிறது அந்த ராசி தான். இந்த ஊரின் தெற்கு பகுதியில் இந்த ராசிக்கு யோகம். அப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூர். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல நார்த் இந்தியால இருப்பாங்க, சவுத் நம்ம தமிழ்நாடு பக்கம் பாப்புலர் இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரலையா? ஆமா. ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா அவர் கர்நாடகால பிறந்தவர். ஆனா சென்னையில பாப்புலர் ஆனாரு. சூப்பர் ஸ்டார் இல்லையா? சவுத் இந்தியா அப்படிங்கிற மாதிரி தெற்கு போய் அவருக்கு மிகுந்த யோகமாக இருக்கிறது. ஏன்னா அந்த ராசியோட அம்சமே பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல வளைச்சு அதே ஊர்ல தான் கண்டக்டராக கூட இருந்திருப்பாரு. ஆமா. அப்ப இந்த ராசிக்கு ஏதோ ஒரு பூர்வீகத்தை மாற்றணும். சில பூர்வீகங்களா மாற்ற முடியாது. சில காலமாவது வெளிநாடோ பிற மொழி பேசுகிற ஊர்ல இருந்து ஒரு சிலதை கத்துக்கிட்டு வர வேண்டிய ராசி. இவங்க பேசுற பேச்சுக்கு உலகமே தலையசிக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியே சனியா வரும். இவங்க சொல்ற சொல் பர்ஃபெக்டா சொல்லணும். இந்த ராசிக்கும் பார்த்தீங்கன்னா மீடியா கலைத்துறைக்கு ஒரு யோகம் உண்டு. பேச்சுக்கு அடுத்தவங்க அடிமை ஆயிடுவாங்க போல. அவ்வளோ இதா இருக்கும், வசீகரிக்க தன்மை இருக்கும். இந்த ராசியில செவ்வாய் வேற நல்லா இருக்கிற அம்சம். இந்த ராசிக்கு ஒரே ஒரு எந்த ஒரு மீடியா துறையில் இருந்தாலும் அந்த மீடியா ஒரு ஷூட்டிங் இருக்கு, இந்த இடத்துல யாருப்பாங்க மகரன் கேட்டா நானும்பாங்க. மகர ராசி ஒருத்தர் மகரம் இருந்துருவாங்க.
மகரம் இருந்தாலே அங்கே ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், கலை உணர்வு இருக்கும், டெக்னிக்கல் டீட்டெயில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ராசிக்கு 5ஆம் இடம் சுக்கிரன். இது ராசிக்கு பொதுவாக எந்த ராசிக்கு நம்ம சொல்லுவோம், இந்த நகைச்சீட்டு, சிறு சேமிப்பு சீட்டு, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. நிறைய பேர்த்துக்கு நான் மகராசியில் இந்த சினிமா ப்ரொடியூசர் வரும்போது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாதீங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண இந்த ராசிக்கு செட் ஆகாது. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ராசிக்கு செட் ஆகாது. நான் எடுக்கிறதோடு நிறுத்திக்கோங்கன்னு. ஆமாம், இந்த ராசி நடிக்கிறதோட நிறுத்திக்கணும், எடுங்க இல்லை டெக்னிக்கல் எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா நின்றுக்கணும். இதுதான் இந்த ராசிக்கு நம்ம சிறப்பாக சொல்லுவோம். அப்போ இந்த ராசிக்கு மற்ற பிஸ்னஸ் ரீதியாக எப்படி இருக்குன்னா, பொதுவாக ராசிக்கு லட்சுமி கடாட்சமாக இருக்கும், பெண்களை கவருவது, மக்களை ஈர்க்குவது. இந்த ராசி மக்களோட இணைந்து செயல்படக்கூடிய தொழில் எது செய்தாலும் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சிருக்கணும் நல்லபடியாக இருப்பாங்க. இல்லை ஒரு மண்டபம் சம்மந்தப்பட்டது செட் ஆகுது, மண்டபம் வாடகை வருமானம் வரைகிற அம்சம் நல்லா செட் ஆகுது. இப்போ இடம் வீடு சொத்து இது மாதிரி வாங்கி டெவலப் பண்ணணும். இந்த இடம் வீடு சொத்து வாங்கும் போதுங்க கவனமாக வாங்கணும். ஏன்னா அதிக கடன் வாங்கிட்டு கட்டிடுவோம், பின்னாடி வந்துரும்னு கட்டக்கூடாது. ஆமாம், அப்போ அதுகள் அகலக்கால் வைக்கக்கூடாத ராசியாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு இடம் வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா கொஞ்சம் அவுட்டரில் கிடைச்சா பாருங்கப்பா. இல்லை நான் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற வெளியூரில் கிடைக்குது, வெளி மாநிலத்தில் கிடைக்குது, அந்த மாதிரி நிச்சயமாக இருக்கும். எப்போவுமே இந்த ராசி டாக்குமெண்ட்டில் பர்ஃபெக்ஷனாக இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கும். இதுதான் அடிப்படை குணாதிசயம். அப்போ என்ன சொல்வேன், தொடர்ந்து முயற்சி செய்ய டெவலப் ஆகிற ராசி தான். இந்த கடன் தான் கொஞ்சம் பாவம், என்ன ரிஸ்க் எடுத்து மாட்டீங்க, இவங்களுக்காக வாங்கியிருக்காது, வாக்கு கொடுத்துட்டோன்னு இந்த ராசி கமிட் பண்ணிக்கிங்க. கடன்ல இருந்து எப்படி தான் வெளில வருவாங்க அப்புறம். நிச்சயமா இந்த வாக்கு ஃபர்ஸ்ட் வாக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லணும். எல்லாத்துக்கும் டக்குன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு மாட்டிக்கும். சரி, இப்போ கடன் ஆயிடுச்சு, என்னங்க பண்றது, கடன்ல இருந்து மீண்டு வந்தாகணும். அப்ப இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் பரிகாரம் என்னன்னா, குகை உள்ள கோயில்கள். குகை கோயில்னா நரசிம்மர் கோயில்ல பாத்தீங்கன்னா நாமக்கல்ல குகை நரசிம்மர்னு சொல்லுவாங்க. அங்க குகை உள்ள அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா பண வருவாய் உண்டு. நம்பர் 1. 2வது என்னன்னா, இந்த ராசிக்கு இந்த போகர் சன்னதி இங்கெல்லாம் சொல்லுவாங்க, பழனியில குகை உள்ள கோயில்கள். அதான் நினைக்கிறேன் ஐயா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேரம் இந்த குகைக்குள்ளேயே போய் தியானம் பண்ணிட்டு வந்துடுறாரு. வரவுக்குண்டான அமைப்பு நீங்க சும்மா சொல்றீங்க, ஆனா அது எனக்கு அப்படி டக்குன்னு. ஆமா, இந்த கும்பம்னா குகைன்னு அர்த்தங்க. கும்பம்னா அங்கதான் குவியல்னு அர்த்தம், குகைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இடத்துக்கு இங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப சித்தர் கோயில்ல குகை உள்ள சித்தர்கள் கோயில்கள் நிறைய கொடுத்துருக்கேன். நான் ஒருத்தர் வேற்று மொழி சம்பந்தம் கோயில் பரிகாரம் ஆகாது, நான் அஜந்தா எல்லோரா கோயில் கொடுத்தேன். அவரு ரொம்ப யோசிச்சாரு, என்னங்க ஆல்ரெடி கடன் இருக்கு, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ண, அஜந்தா எல்லோரா கோயில் குகை கோயில் இல்லையா, அங்க சும்மா சிற்பங்களை பார்த்துட்டு வாங்கன்னு. அங்க அஜந்தா எல்லோரா போய் சிற்ப கோயில்லாம் பார்த்துட்டு வரும்போது அப்ப சொல்றாரு, ஐ காட் சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னாரு. அப்ப அவர் நார்த் இந்தியன், அவரு படிப்படியா அப்படி மேல வந்தாரு. வெரி குட். அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு அந்த இதுக்குண்டான அமைப்புகள். இந்த கோயில் வழிபாடு இன்னொரு சில விஷயங்கள் இருக்கு, நிச்சயமா இதை பண்ணிக்கிட்டாங்கன்னா மிகுந்த யோகம் இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் மணியை வழிபடணும். அது என்ன மணின்னா, சுப்பிரமணி, மணிகண்டன், ரெண்டுமே இவங்க செல்வ கடத்தை கொடுக்குறாங்க. அந்த மணிக்கு இந்த மணி தான். அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. மகர ராசி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தெய்வ வழிபாடு பண்ணுங்க, சித்தர்களை வழிபடுங்க. குகைக்குள்ள இருக்கிற தெய்வங்கள், குகைக்கிட்ட இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டீங்கன்னா கடன்ல இருந்து வெளில வந்துடலாம். அருமையான குணம், வசீகரம் உள்ள ஒரு பேச்சு இருக்கு உங்ககிட்ட அப்படின்னாங்க. சூப்பரா சொன்னார் ஐயா. ஃபுல் வீடியோ பாருங்க. மகர ராசிக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.